Hi dear children, இந்த வீடியோவில் நாங்கள் ஹோமோஃபோன்ஸ் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஹோமோஃபோன்ஸ் வந்து நாங்கள் ஒகேபுலரியை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வழி. இப்போ நாங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அதுகள் படித்தாலும் எங்களோட ஒகேபுலரியை நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அதுபோல் ஹோமோஃபோன்ஸும் எங்களுக்கு நிரம்ப ஒகேபுலரியை லேர்ன் பண்ணுறதுக்கு நிரம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹோமோஃபோன்ஸை அந்த வேர்ட்ஸை படித்து அந்த வேர்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் சென்டென்சஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பழகினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹோமோஃபோன்ஸ்ண்டா என்ன அந்த எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கொண்டு போவோம். Homophones definition. Homophones are words that are pronounced identically, although they have different meanings and often have different spellings as well. அதாவது ஹோமோஃபோன்ஸ்ன்றது நாங்கள் ஒரு பேர் ஆஃப் வேர்டு எடுத்தோம்னு சொன்னால் அந்த ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் உச்சரிக்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வர அந்த ஸ்பெல்லிங்கும் அந்த மீனிங்கும் வித்தியாசமானதாக இருக்கும். அதுதான் ஹோமோஃபோன்ஸ். அதாவது உச்சரிப்பு வந்து சேம், பட் அதோட ஸ்பெல்லிங்கும் அதோட மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம்னா மீட், ரெண்டுமே மீட்ன்னு தான் ப்ரொனன்ஸ் பண்ண போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்பெல்லிங் MEET, மற்றது MEAT. மீட்டுண்டா அங்கே சந்தித்தல், இங்கே இறைச்சி. ஸோ ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது, ஸ்பெல்லிங்கும் அதோட மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெய்ல், சி, சன், பிரேக். இப்போ நாங்கள் ஒவ்வொன்று மீனிங்கை பார்த்துக்கொண்டு போவோம். மீட் சந்தித்தல், இறைச்சி. ஹியர் கேட்டல், இங்கே. டியர் அன்புள்ள, மான். சன் சூரியன், மகன். ஒன் நம்பர் ஒன் ஒன்று, ஒன் வெற்றி பெறுதல். சி பார்த்தல், கடல். ஃபோர் ப்ரிப்போசிஷன் ஃபோர், நம்பர் ஃபோர் நான்கு. ஸோ தட் இஸ் அ கன்ஜங்ஷன், மற்றது தைக்கிறது. வீக் பலவீனப்பட்டு போகிறது, மற்றது வாரம். டெய்ல் வால், மற்றது ஃபேரி டெய்ல்ஸ் கதைகள். டூ ப்ரிப்போசிஷன், மற்றது நம்பர் டூ இரண்டு. பி பி வேர்ப், மற்றது வந்து தேனி. ஐ நான், கண். டோ கால் விரல், மற்றது கயிறு கட்டி இழுக்கிறது டோ. மெயின் பிரதானமான, மற்றது சிங்கத்தின் அந்த ரோமம். அவர் எங்களுடைய, மற்றது மணித்தியாலம். பெயா ஒன்று தாங்கிக் கொள்ளுதல், மற்றது வெறுமையாக இருத்தல், மற்றது தாங்கிக் கொள்ளுதலுக்கும் வரும், கரடிக்கும் வரும். க்ரோன் வளர்ச்சி அடைகிறது, மற்றது முனகுதல். பிரேக் வாகனங்களில் நாங்கள் போடுற பிரேக், மற்றது வந்து உடைத்தல். ரேஸ் கதிர்கள், மற்றது வந்து ஒரு விலையை உயர்த்துறது, ஃபண்ட் ரேசிங் அந்த ரேஸ். மற்றது வெயின் வீணாகி போகிறது, மற்றது குருதி நாளங்கள். சென்ட் வாசனை திரவியம், மற்றது சென்ட் இந்த பாஸ்ட் டென்ஸ் அனுப்புதல் என்றது பாஸ்ட் ஃபார்ம். வேஸ்ட் ஒன்று இடை, மற்றது வீணாக்குதல். அலவுட் அனுமதித்தல், மற்றது சத்தமாக கதைக்கிறது, ரீட் அலவுட். பெரி பெரிஸ் பழங்கள், மற்றது வந்து புதைக்கிறது. வோ அணிதல், எங்கே. லோன் ஒன்று கடன் வாங்குறது லோன், மற்றது தனிமை. த்ரோன் ஒன்று சிம்மாசனம், மற்ற த்ரோன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த்ரோன். பெயா ஒன்று சோடி, மற்றது பெயாஸ் உங்களுக்கு தெரியும் பழம் ஒரு வகை. ஸ்டியா ஒன்று வந்து ஸ்டியா கேசஸ்ங்கிற படிக்கட்டுகள், மற்ற ஸ்டியா வந்து முறைத்து பார்க்கிறது. சேல் ஒன்று வந்து கப்பல் செலுத்துறது, போட் செயிலிங், மற்ற சேல் உங்களுக்கு தெரியும் கடையில் விற்பனை சேல் போடுறது. ரைட் ஒன்று சரியான விஷயம், மற்றது எழுதுதல். ஹோல்
இது வந்து துவாரம், மற்றது முழுவது. ஹோல் கிளாஸ் ரூம்ண்டா முழு வகுப்பறை. ரோட் ஒன்று தெரு, மற்றது ரைட் இன் த பாஸ்ட் டென்ஸ், சவாரி செய்தல், ரைட் இன் த பாஸ்ட் ரோட். 8 ஈட் இன் த பாஸ்ட் 8 சாப்பிடுதல், மற்றது இலக்கம் 8. நெக்ஸ்ட் வந்து ஹேர் தலைமுடி, மற்றது முயல். பீஸ் துண்டு துண்டாக்குறது, மற்றது சமாதானம். மெயில் ஒன்று ஆணை குறிக்கும், மற்றது கடிதம். த்ரூ த்ரோ இன் த பாஸ்ட் டென்ஸ் த்ரூ வீசுதல், மற்றது த்ரூ வந்து ஊடாக ப்ரிபசிஷன். ஸ்டீல் ஒன்று களவெடுக்கிறது, மற்றது உலோகம் ஸ்டீல். ஓகே, அப்போ இதில் நீங்கள் எவ்வளவோ வேர்ட்ஸும் அதோட மீனிங்ஸும் இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பழகினீங்கன்னு சொன்னால் நிரம்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. தேங்க்யூ.